அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கரூர் அந்த விஷயத்தில் 41 உயிர்கள் பலியானது. அதற்காக அவர் உடனடியாக அந்த களத்திலேருந்து வெளியேறி அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். அதற்கு பிறகு இன்னொரு கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இந்த கரூர் அந்த 41 பேருடைய மரணத்துக்காக அவர் பொறுப்பேற்றாரா இல்லையா, இதில் ஏதாவது சதி நடந்திருக்கா இல்லையா, அதை பற்றின அதிகாரப்பூர்வமாக அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது, அவர் எந்த ஒரு அறிக்கையும் அதிகாரப்பூர்வமாக அவர் லெட்டர் பேடில் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு யார் காரணம், இந்த விஷயத்துக்கு அவர் பொறுப்பேற்கிறாரா இல்லையா, அது சம்பந்தமான ஒரு அறிக்கை வரவே இல்லை. அவர் கட்சியை கலைச்சிட்டார் அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம மூலமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே விஜய் அவர்களை கைது பண்ணுறதுல திமுக ஏன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு நிறைய பேர் திமுக ஆதரவாளர்களோட கேள்வி கேட்குறாங்க. ஏன் விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த பாயிண்ட்டை இது வரைக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியோ, தமிழக பாஜகவோ, இல்லை தேசிய பாஜகவோ, இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய எச் ராஜா அவர்களோ, இல்லை நம்முடைய மாநில தலைவர் நயினார் அவர்களோ யாருமே நடவடிக்கை எடுக்கல. நான் நேற்றைக்கு நம்முடைய பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் கால் பண்ணேன். நான் இந்த மாதிரி பொய் சொல்ல முடியாது, கால் ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். பிரதமர் அலுவலகத்துக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க ஹிந்தியில் தான் பேசினாங்க. நான் தமிழில் பேச எனக்கு ஒரு ஆள் வேணும், முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன், அப்புறம் பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியல, கால் எடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு நான் நம்முடைய அமித்ஷா அவர்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அலுவலகத்துக்கு கால் பண்ணேன். ஒரு விஷயமான பேசணும், விஜயோடைய கைது விஷயமாக பேசணுன்ட்டு கால் பண்ணேன். அவங்களும் ரிங் போச்சு எடுக்கலை. அப்புறம் நம்முடைய சென்ட்ரல் பிஜேபி ஆஃபீஸ் தீன் தயாள் உபாத்யா மார்க்கில் இருக்குல்ல, அங்கே கால் பண்ணினேன். கால் பண்ண அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட பேசணும் அப்படின்னும் போது நான் ஒன்று பிஎல் சந்தோஷ்கிட்ட பேசணும், இல்லைன்னா நம்ம ஜேபி நட்டா தேசிய தலைவர்கிட்ட பேசணும் அப்படின்னு லைன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு நம்பர் கொடுத்து, இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க. அது கால் பண்ணுறேன் அவர் கால் எடுக்கவே இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை பாஸ் பண்ணேன். எப்பவுமே நான் ஒரு மெயில் பண்ணுவேன். அதனால் என்ன பண்ணேன், சரி மெயில் பண்ணிவிடுவோம், ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை மெயில் பண்ணிட்டு அப்புறம் கடிதம் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பிரதமர் அலுவலகத்தில் அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்களா, லீவ் போட்டாங்களா, உடம்பு சரியில்லையா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியல. எப்பவுமே நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு எதுவாக சொல்லிவிடுவேன். அவங்களும் கூட நான் எதாவது மெயில் பண்ணால் லெட்டர் பண்ணால் உடனே அதை கேட்பாங்க. நேற்றுக்கு அது என்ன சூழ்நிலைன்னு தெரியல, அதனால் எடுக்கவே இல்லை. இப்போ எதுக்காக நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னா, பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி சார்ந்தவர்கள், நம்ம இந்துத்துவ கொள்கையை சார்ந்தவங்கள், இந்துக்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாக்கா, உடனடியாக ஒரு விபத்து நடந்தால் கூட, இல்லை நம்ம மாற்று மதத்தை தவறாக பேசினா கூட உடனடியாக கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய இந்த திமுக அரசு, பெரியாருடைய வழி தோன்றல் பகுத்தறிவு பேசக்கூடிய அரசு, சமூக நீதினு சொல்லிக்கக்கூடிய இந்த அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசாங்கம், ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த விஜய் அவர்கள் ஒரு தமிழக வெற்றி கழகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு ரேலி நடத்தி அதில் 41 அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசாங்கம் எந்த சமூக நீதியை பற்றி உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிறாங்களோ, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் பெரும்பான்மையான இந்து மதத்தை சார்ந்த மக்களும் இந்த மாதிரி ரேலியில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த விஜயை கைது பண்ணாமல் அவரை பாதுகாக்கிற வேலையை கிட்டத்தட்ட 12 நாளாச்சு, இன்றைக்கி வரைக்கும் கைது பண்ணலை. கண் துடைப்புக்காக ஒரு ஆணை, விசாரணை ஆணைன்னு ஒன்று வச்சுட்டு சும்மா இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் இதே ஒரு பிஜேபி இல்லை ஒரு இந்து அமைப்பு நாம் இந்த மாதிரி ஒரு ரேலி நடத்தி ஒரு 41 ஒரு சிறுபான்மை மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, இல்லை ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, வேறு ஒரு மதத்தினர் ஏதாச்சும்
இப்படி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்து இறந்து போயிருந்தா அப்போ நம்ம பிஜேபியை சார்ந்த எச்ராஜ் அவர்களையோ இல்லை வந்து மற்றவர்களையோ வந்து கைது பண்ணியிருப்பாங்களா இல்லையா? கேஸ் போட்டிருப்பாங்க, உடனடியாக கைது பண்ணி கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டு உடனடியாக கோர்ட்டில் வந்து அவங்கள ஆஜர்படுத்த சொல்லி பண்ணுவாங்கள்ல. சி சேகர் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பெண்களை பற்றி தப்பாக பேசுகிற பத்திரிகையாளர் பற்றினோடனே உடனடியாக வழக்கு போடப்பட்டது. எச்ராஜ் அவர்கள் ஹைகோர்ட்டை பற்றி தவறாக பேசுகிற வழக்கு போடப்பட்டது. நம்மளுடைய அன்பு சகோதரர் கல்யாண ராமன் அவர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து எதுவாக பேசிட்டாரு, நபிகள் நாயகத்தை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு உடனடியாக அங்கே ஒரு பெரிய கலவரம் வந்துடும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து கைது பண்ணி அவர் சிறையில் அடைச்சாங்க. மாரிதாஸ் அவர்கள் வந்து இந்த கொரோனா சமயத்தில் வந்து இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக பேசினா அவர் மேலே வழக்கு பாய்ந்தது. நம்ம கட்சியை சார்ந்த நிறைய பேர் மேலே இந்த மாதிரி வழக்குகள் பாய்ந்திருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏதாவது பிஜேபி பண்ணிட்டாக்கா உடனடியாக கொந்தளிக்கக்கூடிய இந்த திமுக பெரும்பான்மை இந்துக்கள் மேலே அவங்க செத்தா கூட அவங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் அப்படின்னு அறிவிச்சிட்டு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த விஜய் அப்படின்ற கிறிஸ்தவ கைக்கூலியை, மதமாற்ற கைக்கூலியை கைது பண்ணாமல் இவங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் ஒன்று தான், எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒன்று தான். அப்போது இங்கே சட்டப்படி தான் வந்து எல்லாமே நடக்கணும். அப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தனி சலுகையை 12 நாளாக விஜய் அவர்களுக்கு எதற்கு கொடுத்து அவர் எதுக்கு வந்து வீட்டு காவலில் பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் கட்சியில் உள்ள ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, திண்டுக்கலை பெரியசாமி பொண்ணோ மருமகளை யாரும் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு வந்து இந்த இந்திய சட்டத்தை மதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து போப்பாண்டவர் சொல்கிறது தான் கேட்போம், எங்களுக்கு ரோம்லேருந்து எங்களுக்கு வந்து உத்தரவு வரணும், இந்திய சட்டத்தை நாங்கள் மதிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து விஜய் அவர்களை தண்டிக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்திய சட்டத்தை வந்து பயன்படுத்த முடியாது, ஒருவேளை போப்பாண்டவர் உத்தரவு போடணும், போட்டால் தான் விஜய் மேல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து விஜயை பாதுகாக்கிறீங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போது இந்த சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா விஜய் போன்றவர்கள் அப்படின்ற கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். திரும்பவும் நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை பிஜேபி மிகப்பெரிய ரேலியை நடத்தி இப்போது நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்து எண்மண் மக்கள் யாத்திரை நடத்தினார். அந்த மாதிரி ஒரு யாத்திரை மிகப்பெரிய நடத்தி அதில் ஒரு பிரபலம் யாராச்சும் ஒரு நடிகர் பெருசா இந்தியிலேருந்து வடநாட்டிலேருந்தோ இல்லை மற்ற யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய நடிகரோ நடிகையோ கூட்டு வந்து இங்கே ரேலி பண்ணி ஒருவேளை அங்கே பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் வந்து இறந்து போயிருந்தால், ஒரு பெரிய அளவில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இறந்து போயிருந்தால், ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களோ இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களோ இந்த மாதிரி ஒரு பிஜேபி ஒரு ரேலி நடத்தி கொல்லப்பட்டிருந்தால், அது விபத்தாக இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க? உடனடியாக கைது பண்ணுவீங்க, ரேலியை ரத்து பண்ணுவீங்க, அவங்கள வந்து கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துவீங்க, ஆணையம் அமைக்க மாட்டீங்க. அப்போது விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் சலுகைனா, ஸ்டாலின் வந்து இந்துக்களோட உயிரை வந்து மயிராக மதிக்கிறாரு, இந்துக்களோட உயிரை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது, அவருக்கு கிறிஸ்தவ மதத்தை பாதுகாக்கணும், விஜயை கைது பண்ணால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகும். ஏன்னா மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அப்போது ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவங்க யாராவது கொலை பண்ணால் கூட இந்துக்களில் செத்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்துக்களை பற்றி கவலையப்பட மாட்டார், அவங்களுக்கு வெறும் நஷ்ட ஈடு சும்மா கண் துடைப்புக்காக அறிவிச்சிட்டு போயிடுவார், சிறுபான்மை மக்களை தான் காப்பாற்றுவார், அவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருப்பார், இந்து மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் தரமாட்டார், இந்துக்களுக்கோ இந்து மதத்துக்கோ இந்து கோவில்களுக்கோ இந்து மத அடையாளங்களுக்கோ எதற்காகவே வந்து ஸ்டாலின் நிற்கவே மாட்டாங்க அப்படின்றது இப்போ வெளிப்படையாக தெரியுதா? இதற்கு மேலே வந்து ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் உடனடியாக விஜய் அவர்களை சட்டப்படி கைது பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறீங்க, நீங்கள் வந்து போப்பாண்டவர் சொல்கிறத தான் கேட்டு நடக்கிறீங்க, விஜயை கைது பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் தாமதம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி தான் ஸ்டாலின், நீங்கள் இந்து விரோதி தான்னு நான் பகிரங்கமாக சொல்லுவேன். மிகப்பெரிய பிரச்சனையான மேலிடத்தில் சொல்லி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் அறப்போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் பிஜேபி சார்பாக முன்னெடுப்போம் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது.